Hello everyone, welcome to WB Institution. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது SSC JEE மெக்கானிக்கல் எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் SSC JEE மெக்கானிக்கல் நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் இயர் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து இந்த அக்டோபரில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ SSC JEE எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸோ அந்த எக்ஸாம் பேட்டர்னில் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணணும், அந்த சப்ஜெக்ட்ஸில் எந்த டாபிக்ஸ் வந்து மெயினாக கவர் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி WB இன்ஸ்டியூஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ SSC JEE எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும்னா டோட்டலாக 500 மார்க்ஸ்க்கு இருக்கும். அதில் வந்து 2 பேப்பர் எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் பார்த்தோன்னா என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து டோட்டலாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும் இதில். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து 50 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஈச் கொஷின்ஸ் வந்து 1 மார்க் இருக்கும். ஸோ டோட்டலாக 50 மார்க்ஸ் ஃபார் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் பற்றி டோட்டலாக 50 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஈச் கொஷின் 1 மார்க். ஸோ 50 மார்க்ஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்க்கு இருக்கும். அண்ட் அதர் 100 மார்க்ஸ் வந்து இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். ஸோ சிவில், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் வந்து இந்த எக்ஸாமில் இருக்குது. ஸோ 100 கொஷின்ஸ் வந்து ஸோ இன்ஜினியரிங் டெர்மினாலஜிலேருந்து நம்மளுக்கு வரும். ஸோ டோட்டலாக 200 மார்க்ஸ் ஃபார் பேப்பர் 1. அண்ட் பேப்பர் 2 பார்த்தோன்னா டோட்டலாகவே டெக்னிக்கலாக இருக்கும். ஸோ தட் இஸ் சிவில், மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல். ஸோ டோட்டலாக கன்வென்ஷனல் எக்ஸாம். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் இது வந்து 300 மார்க்ஸ்க்கு இருக்கும். டுகெதர் நம்ம எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா 500 மார்க்ஸ் வந்து SSC JEE எக்ஸாம்ன்றது கண்டக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ பேசிக்காக மெக்கானிக்கல்னு பார்த்தோன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து பார்த்தோன்னா மேஜராக நம்மளுக்கு வந்திருக்கிற மார்க்ஸ் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தோன்னா 29.8% ஆஃப் மார்க்ஸ் வந்து நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம பேசிக்காக பார்க்குறது இன்ஜினியரிங்கில் என்னென்ன மெயின் டாபிக்ஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வந்து நம்மளுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஜெக்ட் பார்த்தோன்னா நிறையா டாபிக்ஸ் இருக்கும். இதில் மெயினாக நம்ம வந்து எந்த டாபிக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ், ஃப்ளூயிட் ப்ரெஷர் அண்ட் இட்ஸ் மெஷர்மெண்ட், ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆன் சர்ஃபேசஸ், buoyancy and flotation, liquids in rigid motion, fluid kinematics, fluid dynamics, fluid measurement, flow through pipes, laminar flow, turbulent flow in pipes, dimensional analysis, impulse of jets, hydraulic turbines and hydraulic pumps. ஸோ இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் கேட்டிருக்காங்க. தட் இஸ் பர்சன்டேஜ் வந்து 29.8%. த மோஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஆஸ் ஃபார் SSC JEE. ஸோ இதே வந்து நம்ம கேட் எக்ஸாமோ இல்லை இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லேயோ பார்த்தோன்னா இந்த அளவுக்கு வெயிட்டேஜ் வந்து இந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஓன்லி இன் SSC JEE மெக்கானிக்கலில் மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து பவர் பிளான்ட் இன்ஜினியரிங். இந்த பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் வந்து டோட்டலாக 11.5% ஆவரேஜாக ஃப்ரம் பாஸ்ட் 5 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்கில் மெயின் டாபிக்ஸ் என்ன கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பவர் பிளான்ட், ஃபியூயல்ஸ் அண்ட் கம்பஷன், ஸ்டீம் அண்ட் கேஸ் டர்பைன்ஸ், ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரெசர்ஸ் அண்ட் ரோட்டரி ஏர் கம்ப்ரெசர்ஸ், கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் ஃப்ளோ அண்ட் நாசில். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்கில் கவர் பண்ண வேண்டிய மெயின் டாபிக்ஸ். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆவரேஜாக பார்த்தோன்னா 11.4% ஆஃப் மார்க்ஸ் வந்து இந்த எக்ஸாமில் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் எந்தெந்த டாபிக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்ஸ், சென்ட்ராய்ட், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் பீம்ஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் பீம்ஸ், principal stress, strain and theories of failures, torsion of shafts, deflection of beams, pressure vessels, theory of columns and theory of springs. ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்தப்பட்டிருக்கு இதில் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸில்
ஆவரேஜாக பார்த்தோன்னா 10.8% ஆஃப் மார்க்ஸ் வந்து தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்டில் கொடுத்துருக்கு. ஸோ இதில் என்னென்ன மெயின் டாபிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ், ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஸோ எனர்ஜி அண்ட் எனர்ஜி இன்ட்ராக்ஷன், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஸோ ஓப்பன் சிஸ்டம் பை ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், என்ட்ரோபி கான்செப்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்சஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் வந்து தியரி ஆஃப் மிஷன்ஸ். ஸோ தியரி ஆஃப் மிஷன்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 10.2% ஆஃப் மார்க்ஸ் ஆவரேஜாக வந்திருக்கு. ஸோ இதில் மெயின் டாபிக்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் மெக்கானிசம்ஸ், கைனமேட்டிக் அனாலிசிஸ் ஆஃப் பிளேன் மெக்கானிசம்ஸ், மெக்கானிசம்ஸ் வித் லோயர் பேர்ஸ், கேம் டிசைன், ஃப்ரிக்ஷன், கியர்ஸ், ஃப்ளைவீல், கவர்னர்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து நம்ம மெயினாக கவர் பண்ணுறோம் தியரி ஆஃப் மிஷன்ஸில். ஸோ இன் ஜேஇ மெக்கானிக்கல் பேப்பர் 1 எக்ஸாம்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த 5 டாபிக்ஸில் தான் வந்து ஆல்மோஸ்ட் 70 to 75% ஆஃப் மார்க்ஸ். ஸோ பார்த்தோன்னா 100 மார்க்ஸ் இன்ஜினியரிங்கில் கேட்பாங்க கொஷின்ஸு. இதில் வந்து 70 to 75 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த டாப் 5 சப்ஜெக்ட்ஸ்லேயே வந்து கவர் ஆகும். ஸோ இந்த டாபிக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணால் இந்த வரப்போகிற எக்ஸாமில் கூட அதே வெயிட்டேஜ்க்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ % ஆஃப் மார்க்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஐசி இன்ஜினில் வந்து 9% ஆஃப் மார்க்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் வந்து 8.6% ஆஃப் மார்க்ஸ், ரிஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங்கில் வந்து 6.8%, மிஷன் டிசைனில் வந்து 6%, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் 3.8%, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 2.6%. இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் பார்த்தோன்னா எஸ்எஸ்சி ஜேஇ உடைய சிலபஸில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற சப்ஜெக்ட் இருக்காது. பட் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக 2.6% ஆஃப் மார்க்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் என்டையர்லி அபவுட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் அவேர்னஸ். இன் ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தோம். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து டோட்டலாக 3 சப்ஜெக்ட்ஸ் கம்பைன் பண்ணியிருக்கிறது. ஒன்று வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்டடீஸ். ஸோ இதில் வந்து எத்தனை மார்க்ஸுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 26% ஆஃப் மார்க்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜியாகிரஃபி அண்ட் என்விரான்மெண்ட், இதில் வந்து 15.7%. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து 16.7%. ஹிஸ்ட்ரி, தட் இஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரி மெயினாக வந்து அதில் 10.3%. இந்தியன் பாலிட்டிக்ஸ் 10% அண்ட் இந்தியன் எக்கானமி 9%, பயாலஜி வந்து 7%. ஸோ இது வந்து பேசிக்காக ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 50 மார்க்ஸ்க்கான மார்க்ஸ் எப்படி டிவைட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம் இங்கே. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து வெரி ஈஸி சப்ஜெக்ட். ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம்னாலே இந்த நெக்ஸ்ட் வரப்போகிற எக்ஸாம்லேயும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து ஈஸியாக 45 to 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்டையர் சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ எப்படி பிளான் பண்ணோம், ஸோ எப்படி பிளான் பண்ணால் நம்ம வந்து எக்ஸாம் டைமுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்ற பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெயின் பிளான் என்னென்னா மேக் யுவர் ஓன் நோட்ஸ். ஸோ நம்ம எப்படி என்ன சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணோன்னாலும் நம்மளுக்கு ஓனாக ஒரு நோட்ஸ் மெயின்டைன் பண்ணோம். ஸோ எதுக்காக அந்த நோட்ஸ்ன்னு பார்த்தோன்னா இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் இருக்கும், இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இருக்கும், அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அட் த டைம் ஆஃப் ரிவிஷன் வந்து நம்மளுக்கு இந்த நோட்ஸில் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். ஸோ இந்த நோட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ த நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு பார்த்தோன்னா எஸ்எஸ்சி ஜேஇ எம்சிக்யூ புக்ஸ். ஸோ நம்மளுக்கு மெக்கானிக்கல் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஆர்கே ஜெயின் அண்ட் ஆர்எஸ் கூர்மி ஆப்ஜெக்டிவ் புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக்ஸ்லேயே வந்து என்எஃப் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணோன்னாலே வந்து இந்த எக்ஸாமுக்கு ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும். ஸோ பேசிக்காக இந்த எஸ்எஸ்சி ஜேஇ மெக்கானிக்கல் எக்ஸாம் வந்து டிப்ளமா பேஸ்ட் எக்ஸாம். ஸோ அந்த புக்ஸ்லேருந்து வர நம்மளுக்கு மேக்ஸிமம் கண்டென்ட்டே வந்து இந்த எக்ஸாமுக்கு நம்மளுக்கு செட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லை இன்னும் நிறைய கொஷின்ஸ் எம்சிக்யூ புக்ஸ் நிறையா சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பார்த்தோன்னா நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிளான் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ ப்ரீவியஸாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எஸ்எஸ்சி ஜேஇ மெக்கானிக்கல் பேஸில் எடுத்து சால்வ் பண்ணோன்னா
ஆல்மோஸ்ட் 10 to 15% ஆஃப் மார்க்ஸ் வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற எக்ஸாமில் ஈஸியாக அதே கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிற சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ எப்படி இது 15 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா செட் 1 இருக்கும், செட் 2 இருக்கும், செட் 3, செட் 4 இப்படி வந்து நிறையா கொஷின் பேப்பர்ஸ் வரும். ஸோ நம்மளுக்கு பேசிக்காக ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன டாபிக்ஸ் கேட்பாங்க, ஸோ டெக்னிக்கலில் கூட என்னென்ன டாபிக்ஸ் கேட்பாங்க அப்படின்றது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்லேயே பார்த்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அட் த டைம் ஆஃப் சால்வ் பண்ணும்போது என்னென்னா நம்ம கொடுத்த டைம்லேயே வந்து அந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ இங்கே பார்த்தோன்னா 200 கொஷின்ஸ் அந்த டைம் வந்து ஜஸ்ட் 2 hours only. ஸோ அந்த 2 hours வந்து 200 கொஷின்ஸ் கவர் பண்ணோன்னா இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம டைம் டார்கெட்டாக வச்சு அந்த கொஷின் சால்வ் பண்ணோன்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் டைமுக்கு நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பிளான் வந்து டைம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டும் இருக்குது, நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம டைம் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி டிவைட் பண்ணிக்கணும். ஸோ பேசிக்காக பார்த்தோன்னா அட்லீஸ்ட் வந்து 8 to 10 hours a day வந்து ஸ்டடி பண்ணோம் அப்படி பிளான் பண்ணோன்னா நம்ம இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்தோன்னா ஸோ டெய்லி வந்து ஒரு 2 hours ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கொடுத்தோன்னா ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து சால்வ் பண்ணோன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ன்றது சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து யூபிஎஸ்சி ஐக்யூ புக்ஸில் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்டடீஸ் வந்து 10th class பேஸில் வந்து நம்ம புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணோன்னா டெய்லி ஃபார் 2 hours இந்த 2 சப்ஜெக்ட்ஸ்க்கு ஈஸியாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். அண்ட் கம்மிங் டு இன்ஜினியரிங் வந்து மினிமம் ஒரு 5 hours ஸ்டடி, ஸோ கம்ப்ளீட் ஸ்டடி ஆன் எ டெக்னிக்கல் சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணோன்னா இன்ஜினியரிங் சப்ஜெக்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ரிமைனிங் 1 hour வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் எம்சிக்யூ புக்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக 8 hours வந்து இந்த ஆல் சப்ஜெக்ட்ஸ் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் எல்லாமே கவர் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம திருப்பியும் ரீஸ்டடி, ஸோ நம்பர் ஆஃப் டைம் ஸ்டடி பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ஸோ இந்த டாப்பிக்கோடைய என்டையர் வியூ என்டையர் பாயிண்ட் நம்மளுக்கு எல்லா கான்செப்ட்ஸ் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ 1 time ஸ்டடி பண்ணுறத விட 2-3 times ஸ்டடி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்கும் இந்த எக்ஸாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி பிளான் பண்ணி ஸோ டெய்லி ஆன் எ டெய்லி பேசிஸ் ஒரு நாள் படிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து 6 hours 2 hours அப்படின்னு பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ டெய்லி இன்னிலேருந்து எக்ஸாம் டேட் வரையும் நம்ம பிளான் பண்ணோன்னா இந்த எக்ஸாம் வந்து நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் ரிவிஷன் பார்த்தோன்னா ரிவிஷன் ஆல்சோ மெயின் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ரிவிஷன் வந்து எக்ஸாம் டேட்டுக்கு எக்ஸாக்டாக ஒரு 15 to 20 days முன்ன வந்து நம்ம இந்த ரிவிஷன்ன்றது ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஓன் நோட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஓன் நோட்ஸில் வந்து நம்ம எழுதியிருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதெல்லாமே ரெஃபர் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி சால்வ் பண்ணிட்டு ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்லையும் பார்த்தோன்னா எவ்ரி ப்ராப்ளம் வந்து அதில் சால்வ் பண்ணணும். ஸோ எது தெரியலையோ அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு ஆன்லைன்லேயோ இல்லை நம்ம கொடுக்குற மெட்டீரியல்லையோ பார்த்தோன்னா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ரிவிஷன் பீரியடில் நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணோன்னா நம்ம SSC JEE பேப்பர் 1 எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். All the best for your examination.